கூட்டத்தினை தடை செய் 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 இங்க வந்திருக்க அத்தனை பேரும் ஒட்டுமொத்த தீண்டாமைக்கு எதிரி கிடையாது. ஒரு சாதி கும்பல் பேரை வச்சு குழப்பம் நடத்துறதுக்கு பணம் எங்க இருந்தாலும் அவன் ஆழ்ந்துட்டு இருப்பான். இவன் முதல்ல மட்டும் பார்த்தா சிரிப்பு இருக்கும். அந்த பணத்தை வச்சு எப்படி பணம் வாங்கலாம், எப்படி செத்தாலும் பரவாயில்ல, அந்த பிசிஆர் வழக்கா போட்டீங்கன்னு சொன்னா எனக்கு 10 லட்சம் பணம் வரும். அந்த பணத்தை நான் எப்படி வாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தோட தலைவன் சீனிவாசன் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் இருக்கான். அந்த தலைவரோட வழி கொண்டு மற்ற விடுதலை சிறுத்தை எல்லாரும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட தோழர்கள் மட்டும் மிக மோசமான வன்முறை வழி கொண்டு எப்படி தூண்டலாம், யாரை பிரச்சனை பண்ணலாம், இன்னைக்கு 10 ரூபாய் எப்படி கிடைக்கும், யாரை வச்சு சம்பாதிக்கலாம், யார் தாலியா இருக்கலாம்னு ஒரு கூட்டம் நிக்குது. அந்த கூட்டத்தை இனம் கண்டு இந்த காவல்துறையும் இந்த மாவட்ட அதிகாரியும் இந்த ஆட்சியாளர்களும் அவங்க தனிப்பட்டு இனம் பிரிச்சு அவங்க குண்டர் வழக்கில கைது பண்ணணும். இனி ஒரு முறை அவங்க அனுமதி இல்லாமலோ சட்ட ஒழுங்கு மீற மாதிரி எங்கேயாவது அவங்க வன்முறை பண்ணி இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள் அனுமதி வாங்காம நடத்தி ஒரு முறையும் அவங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் வீட்டு மனை பட்டா, குடும்பத்துல வேலை, செத்து போனவனுக்கு வீட்டு இடம் இப்படிங்கிற பென்ஷன் வரைக்கும் கொடுக்குறாங்க. அப்ப செத்து போனது எங்க வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணு அந்த புதைக்கிறது கூட அவங்க அப்பாவை அம்மாவையும் விடல, அள்ளி கொண்டு தனியா காவல்துறை துணையோட புதைக்கிறாங்க. அந்த பையனை ஊர்ல கொண்டு போய் வச்சு வீர வணக்கம் ஒரு 13 வயது சிறுமியை யாரு போட்டோ எடுத்தாலும், யாரு தப்பா பார்த்தாலும், யாரு அழைச்சிட்டு போனாலும் அவன் குற்றத்துக்குரியவன், கண்டனக்குரியவன். இது காவல்துறை அதிகாரிக்கும் தெரியும், ஆட்சியாளர்களுக்கும் தெரியும், ஆட்சி பண்ற அத்தனை பேருக்கும் தெரியும். இப்படி எல்லாம் இருந்து ஒரு பக்கமா மட்டும் ஒரு நியாயத்தை கொடுக்குறாங்க. அப்ப மற்ற மக்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் இருக்கிற ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த ஊரை விட்டு கஞ்சி. அனைத்து சொந்தங்களும் இணைக்கப்பட்ட அந்த காணொலிகளை பார்த்துருப்பீங்க. பெரும்பகுதியாக சமூக வலைதளங்களில் அனைவரும் பயணப்பட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காணொலிகள் காலையிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மயிலாடுதுறையில் 15 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். 16 வயது வன்னியர் சிறுமியை பார்த்தீங்கன்னா ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை செய்ய வச்சுட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன், 19 வயசு பையன். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். அந்த சம்பவத்தை அடுத்து அரசாங்கம் பாதிக்கப்பட்டோர் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை, ஒரு ஃபீஸ் கமிட்டியை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி குறிப்பிட்ட அந்த 19 வயசு பையன் ஒரு 16 வயசு சிறுமியை கூட்டிகிட்டு போய் ஒரு போக்சோ பார்த்தீங்கன்னா குற்றவாளியாக இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளையை பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியை தற்கொலைக்கு பார்த்தீங்கன்னா தூண்டி தற்கொலையை செய்ய வச்சுட்டான். ஆனால் மாவட்ட நிர்வாகமும் அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துருக்கு அப்படின்னா, அந்த 19 வயசு பையனுடைய குடும்பத்துக்கு அவன் மட்டும்தான் பாதிக்கப்பட்ட மாதிரி அந்த குடும்பத்துக்கான பார்த்தீங்கன்னா நிதி உதவி, அந்த குடும்பத்துக்கான பார்த்தீங்கன்னா அரசாங்க நிலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பட்டா, வீட்டு மனை பட்டா, அரசாங்க வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயத்தையும் அரசாங்கம் உறுதி பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் 16 வயசு பார்த்தீங்கன்னா நிரம்பாத ஒரு சிறுமியை கூட்டிகிட்டு போய் இப்படி பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை பண்ண வச்சிருக்கிறான். அவனுக்கு அரசாங்கம் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா ஜாதியை காட்டி எல்லா வேலையும் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்ட 16 வயசு சிறுமி அந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா விஷயம் என்ன அப்படின்னா பிசிஆர் வழக்கு. ஒற்றை மகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பெரும் கனவாக இருந்த அந்த தந்தைக்கு பார்த்தீங்கன்னா பிசிஆர் வழக்கு போட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கிறார். ஆனால் 19 வயசு பார்த்தீங்கன்னா கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு படிக்க கூட பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஊரில் பார்த்தீங்கன்னா ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த அந்த தற்குறிக்கு, அந்த தற்குறியோட பார்த்தீங்கன்னா விஷயத்துக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கொடுத்துருக்கு. இது எப்படி பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரியதாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. அந்த போராட்டத்தை முன்னெடுத்து பார்த்தீங்கன்னா நடத்தினது மாவீரன் வன்னியர் சங்கத்துடைய தலைவராக இருக்கிற அண்ணன் விஜே மணி அவர்கள். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வரவேற்கிற விஜே மணி அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அதே போல் இயக்குனர் அண்ணன் மோகன்ஜி அவர்களும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதர பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த முன்னாள் பொறுப்பாளர்கள், இந்நாள் பொறுப்பாளர்கள், அந்த மாவட்டத்தில் இருக்கிற முதன்மை பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர்கள் அப்படின்னு வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி இருக்காங்க. வன்னியர்கள் மட்டும் கிடையாதுங்க, குறிப்பிட்ட பார்த்தீங்கன்னா மாற்று சமூகத்தை சார்ந்த பல தலைவர்களும் பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அண்ணன் மா.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா கலந்துருக்கிறார். இப்படி ஏகப்பட்ட தலைவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துடைய ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நியாயத்தை கேட்டிருக்காங்க.
16 வயசு சிறுமியை கூட்டிட்டு போனதுக்கே அந்த குடும்பத்தின் மீது மிகப்பெரிய போக்சோ வழக்கு பதியப்பட்டிருக்கணும். அந்த குடும்பத்தை வந்து பண்ண தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கணும். அப்படி எதையுமே வந்து பண்ண அரசாங்கம் செய்யாமல் குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்த சாதியை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பண்ணுற எல்லா அட்டூழியங்களுக்கும் வந்து பண்ண அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறத ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. பெண்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் நான் வந்து பண்ண ஆட்சிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு மேடையிலும் வந்து பண்ண சொல்கிற விஜய் அவர்கள் 16 வயசு சிறுமியை வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை தூண்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறா. அந்த குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிதி உதவியும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அரசாங்கம் அறிவிக்கலை. எந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை போய் சந்திக்கலை, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் கூட சொல்லலை. இப்படி ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ந்திருக்கு. தமிழகத்துடைய பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வன்னியர் சமூகத்திலிருந்து ஒரு சிறுமியை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறா. சிறுமி அப்படின்னு கூட கொஞ்சம் கூட காதலே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்காமல் இன்னைக்கு வரைக்கும் தமிழக முதல்வராக இருக்கிற விஜய் அவர்களும் விஜய் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் இருக்கிறத பார்க்கப்படும் பொழுது வன்னியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி இருக்கணும். புரியுதுங்களா? அதாவது ஒரு 19 வயசு பையன் ஒரு 16 வயசு சிறுமியை கூட்டிகிட்டு போய் எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு தூண்டி அந்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு போட வச்சுருக்கிறான். தூக்கு போட வச்சவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு, அரசாங்கத்திலேருந்து கொடுக்கப்பட்ட வீட்டுமனை பட்டா, அரசாங்கத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற வந்து பார்த்தீங்கன்னா நிதி உதவி அப்படின்னு அனைத்து விதமான சலுகைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் கொடுக்குது. அப்படின்னா யாரால வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு அடைந்ததோ பாதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா எவன் ஏற்படுத்தினோன்னா அவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சலுகைகளை கொடுக்குது. அப்படின்னா பாதிக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியோட குடும்பத்துக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கேட்பது, யார் நீதி தர்றது? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக பேசிட்டா வன்னியர் சமூகத்தை பார்த்து சாதிய வெறியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியும்? 16 வயசு சிறுமி போக்சோ வழக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்களாக ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியாக நியூஸ் பார்த்துட்டு இருக்கவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சேலத்தில் 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 வயசு புள்ள கர்ப்பமாக இருந்து அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னார் தான் என்னுடைய கர்ப்பத்துக்கு காரணம் அப்படின்னு ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லிட்டு சொந்தக்கார பையனை, அந்த பையன் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வந்து 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்து இன்றைக்கி வெளியே வந்து அந்த பையன் அதுக்கு காரணமே இல்லை அப்படின்னு சொல்லி போக்சோ வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் மீது வந்து பார்த்தீங்கன்னா போடப்பட்டு 2 வருஷமாக தண்டனைக்குள்ளாகி இருக்கான். தப்பே பண்ணாதவன் இவன் 16 வயசு சிறுமியை கூட்டிகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வேலையை பார்த்துருக்கான். அதற்கு உடந்தையாக வந்து பண்ண அந்த குடும்பம் இருந்திருக்கு அப்படின்னா அரசாங்கம் வந்து பண்ண வேடிக்கை பார்க்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாதி வெறியோட வந்து பண்ண உச்சமாக வந்து நம்மளால் வந்து பண்ண எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ குறிப்பிட்ட பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவன் தப்பே பண்ணாலும் அவன் முன்னாடி தான் நிற்பீங்களா அரசாங்கம்? ஒரு 16 வயசு சிறுமியை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கூட்டிகிட்டு போய் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு தூண்டி இன்னைக்கு அந்த பிள்ளையை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிட்டான் அப்படின்னா அவன் முன்னாடி தான் அரசாங்கம் இருக்குமா? இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு மயிலாடுதுறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூக மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்டியிருக்காங்க. இதற்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் சரியான வந்து பார்த்தீங்கன்னா தீர்வை கொடுக்கல அப்படின்னா அதே போல் பிசிஆர் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடப்பட்ட அந்த பெற்றோர் மீது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாபஸ் வாங்கலை அப்படின்னா இதை ஒருபோதுமே வந்து பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. புரியுதுங்களா? எங்கள் வீட்டு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கு, எங்கள் வீட்டு பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டிருக்கிறா, எங்கள் வீட்டு பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா காதலன்ற வந்து பார்த்தீங்கன்னா போர்வையில் ஒரு 16 வயசு சிறுமியை வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் பார்ப்பான். கேட்டால் ஜாதி, நான் இந்த ஜாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் எல்லா வேலையும் பார்ப்பான். இது அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா உடந்தையாக இருக்குதா? சொல்லுங்கள். இதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை தன் ஆர்வலர்களாக வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து இந்த விஷயத்தை முன்னெடுத்து போராட்ட காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா மிக தீவிரமாக நடத்தி முடித்த அனைவருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதே போல் மாற்று சமூகத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட அனைத்து சமூகத்துடைய தலைவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக உங்களோட நாங்கள் இருப்போம். உங்களுக்கு எது பிரச்சனை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட பிரச்சனைகளுக்கு வன்னியர்கள் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னு இந்த காணொலி மூலமாக சொல்லிக்கிறோம். தப்பு எங்கே நடந்தாலும் தப்பு தான், தப்பு எந்த சாதியில் பண்ணாலும் தப்பு தான். புரியுதுங்களா? தப்பு பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவன் தப்பு பண்ணால் அவன் ஜாதி பின்னாடி போய் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு அவன் தப்பே பண்ணலைன்றதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா
மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா தவறு. அதெல்லாம் வந்து யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டனத்துக்குரியது. வன்னியர்கள் தெளிவாக இருந்துக்குங்க, புத்தியோடு இருந்துக்குங்க. புரியுதுங்களா? நீங்கள் யாரை நம்பி ஓட்டு போட்டீங்களோ, இளைஞர்கள் யாரெல்லாம் நம்பி விஜய் அவர்கள் வந்தால் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டை முறிச்சு நமக்கு நல்லது செஞ்சிருவார் அப்படின்னு வந்து நினச்சிங்களோ, 16 வயசு சிறுமி பாதிக்கப்பட்டும் இன்னைக்கு வரைக்கும் வாயை திறக்கலை. தமிழக வெற்றி கழகமும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இருக்கிற யாருமே இதை பற்றி வாயை கூட திறக்கலை. அவ்வளோதான். வன்னியர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் வைத்திருக்கும் அன்பும் அரவணைப்பும், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வன்னியர் சமூகத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகள் மீதும் பெண்கள் மீதும் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரணாக அன்பாக இருக்குன்றதை பார்த்துக்குங்க. ஓட்டு போட்ட இளைஞர்கள் இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன், வன்னியர் சமூகத்திலேருந்து ஓட்டு போட்டிங்களே, உங்களுக்கு தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். நாளை நீங்கள் பாதிக்கப்பட்டாலும் இந்த சமூகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போராடும். புரியுதுங்களா? உங்கள் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா போராட மாட்டார், உங்கள் அண்ணாவுடைய கட்சியில் இருக்கிறவங்க போட மாட்டாங்க. இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டான உண்மை. 15 நாள் ஆகுது, வாயை திறந்து கூட யாரும் பேசல தாவேக்கில் இருந்து. புரியுதுங்களா? 16 வயசு சிறுமி, 16 வயசு சிறுமி, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.